கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் ஓரிடத்தில் பேசுகிற பொழுது தொழுகையினுடைய விஷயங்களில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டு விஷயங்களை, இந்த இரண்டு ஆயத்துகளை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் பேசுகிற பொழுது மார்க்கம் எப்படி எல்லா காரியங்களிலும் நிதானமாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறதோ, அதே போல ஒரு சில காரியங்களில் நீங்கள் அவசரமாக செயல்படுங்கள். அவசரம் என்றால் அந்த காரியங்களை செய்வதற்கு நீங்கள் துரிதம் காட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று இந்த இரண்டு வசனங்களை மேற்கோள் காட்டி நாம் ஒரு சில செய்திகளை சொன்னோம். இதுல முதல் விஷயம் தொழுகை, இரண்டாவது பாவ மன்னிப்பு. தொழுகையினுடைய விஷயத்தில பெரும்பாலும் நாம் பொதுபோக்கானவர்களாக இருக்கிறோம். தொழுகைன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது வேலைகள், அது வேற ஏதாவது செயல்பாடுகள் இருந்தால் நம்ம அதை முடித்துவிட்டு தொழுகலாம். ஒரு சிலரை நாம் விசாரிக்கிற பொழுது சொல்றாங்க, நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நேரத்திற்கு சரியாக தொழுகைக்குள்ளால் வர முடியவில்லை என்று கவலைப்பட்டு கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இமாம்களில் ஒரு சிலர் தொழுகையை சரியாக அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு ஒரு அழகான வழிமுறையை சொல்லி தருகிறார்கள். என்ன வழிமுறைன்னு சொன்னா, பாங்கை செவிதாழ்த்தி கேட்பது, கண்ணியத்தோடு கேட்பது, பாங்குக்கு பதில் சொல்லுவது. இந்த காரியத்தை யார் தொடர்ந்து செய்கிறாரோ அவர் தொழுகையில் இமாம் ஜமாத்தை, தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் தொழுவதற்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். இரண்டாவது, நீயத்தோடு உறங்க வேண்டும், நீயத்தோடு பயணம் செய்ய வேண்டும். இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தூக்கமோ பிரயாணமோ தொழுகைக்கு தடையாக இருக்காது. கவனிச்சு கேட்கிறோம், நம்மில் ஒரு நாள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகைக்கான பாங்கை கேட்கிறோம். ஆனால் பாங்கு சொல்லப்படுகிறது என்கிற உணர்வு மட்டுமே இருக்கிறதே தவிர பாங்கினுடைய இடையில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் விடுபட்டு விட்டாலும் கூட மக்கள் அதை கவனிக்க முடியாத அளவிற்கு பாங்கை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய விஷயத்திலே சாதாரணமாக பொதுபோக்காக இருக்கிறோம். எத்தனை பேர் பாங்கை நிறுத்தி நிதானமாக கவனித்து அதற்கான மரியாதையோடு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று முஅத்தின் பாங்கு சொன்னால் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நாமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொன்னால் அதை கேட்டு நாமும் மீண்டும் அதை சொல்ல வேண்டும். பாங்குக்கு ஜவாப் இருக்கிறது. பாங்கு சொல்லக்கூடியவர் முதலில் தனக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இரண்டாவது தான் பாங்கில் சொல்ல வேண்டும். பாங்கை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர் கேட்டுவிட்டு அதை மீண்டும் அதே வார்த்தையை பதிலாக சொல்ல வேண்டும். இப்படி பாங்குக்குள்ள ஒரு பெரிய தாற்பயம் இருக்கிறது. இமாம்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொழுகையை சரியாக தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசல்ல விடாம தொழுகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் உங்களால் அதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காமல் ஏதாச்சும் ஒரு காரியம் தள்ளி போகுதுன்னு சொன்னா பாங்குக்கு பதில் சொல்லுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவதை போல நீங்கள் தொழுகைக்காக வேண்டிய அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், சூரா ஜும்ஆவில இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் விரைந்து வாருங்கள்னு சொல்றான். அப்ப தொழுகைக்காக அழைக்கப்படுகிற பொழுது அதுக்கு நாம் ஒரு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். பேசிக் கொண்டிருந்தால் பேச்சை நிறுத்தி விட வேண்டும். வியாபாரம் செய்தால் அதற்காக வேண்டியுள்ள மரியாதையை, கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். கல்வி ஸ்தாபனங்களிலே, அரசு அலுவலகங்களிலே தேசிய கீதம் இசைக்கப்பட்டால் அங்கே அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது பள்ளிக்கூடங்கள்ல சென்று பாருங்கள். காலை நேரங்களில என்ன பேசிக் கொண்டிருந்தாலும், எங்கே நடந்து கொண்டிருந்தாலும் அங்கே அப்படியே நின்று விடுகிறார்கள். ரோட்ல நடந்து போறாங்க, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் வேலை செய்யறாங்கன்னா தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டால் அதற்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள். பேசிக் கொண்டிருந்தால் பேச்சை நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். அமர்ந்திருந்தால் எழுந்து நின்று விடுகிறார்கள். இது தேசிய கீதத்திற்கு வெகுஜன மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. நாம் சொல்லுகிறோம், பாங்குக்கு ஒரு முஃமின் இந்த மரியாதையை கொடுத்தால் வாழ்நாளில் ஒருபோதும் தக்பீர் தஹ்ரீமாவும் இமாம் ஜமாத்தும் நமக்கு தப்பி போகவே செய்யாது. அதுபோல இரவு நேரத்தில் உறங்குகிறவர்கள், பிரயாணத்தில் இருக்கிறவர்கள், இந்த 2 நபர்களுக்கும் தொழுகை தப்பி போகாம இருக்கணும்னு சொன்னா பிரயாணத்தை திட்டமிடுகிற பொழுது தொழுகையை மையப்படுத்தி அவர்கள் பிரயாணத்தை திட்டமிட வேண்டும். இங்கிருந்து ஒரு 8 மணி நேரம் டிராவல் நம்ம கிளம்புறோம்னு சொல்லி சொன்னால் அதிகாலை நேரத்தில் கிளம்புகிற பொழுது லுஹரை இந்த இடத்தில் நாம் தொழுக வேண்டும், அசரை இந்த இடத்தில் நாம் தொழுக வேண்டும். இங்கே பள்ளிவாசல் இருக்கிறது, இங்கே பள்ளிவாசல் இல்லை, ஆனால் தொழுகை நேரம் வருகிறது, நாம் ஜமாத்தாக தொழுக வேண்டும் என்று தொழுகையை மையப்படுத்தி திட்டமிட்டு ஒரு பயணத்தை நாம் துவங்கினால் பிரயாணமும் லேசாக இருக்கும், பரக்கத்தாக இருக்கும், தொழுகை அறவே தப்பி போகாது.
இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தூங்குகிறோம், சரியான வேலை காலையிலிருந்து உடல் அலுப்பாக இருக்கிறது, நம்மால் எழுந்திருக்க முடியாது என்கிற நியத்தோடு ஒருவர் படுக்கிற பொழுது நிச்சயம் அவரால் தொழுகையை நிறைவேற்ற முடியாது. தூங்குகிற பொழுது என்ன நியத்தோடு ஒருவர் உறங்கணும்னு சொல்லி சொன்னால், நாளை அதிகாலை சரியாக பாங்கு சொல்லுகிற பொழுது நான் எழுந்து விடுவேன் என்கிற உறுதி மனதில் எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் லேசாக தொழுகையில் கலந்து கொள்ளலாம். எனவே குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையில் அவசரம் காட்டுங்கள், அவ்வளவு வக்து ஆரம்ப நேரத்திலேயே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், பாவ மன்னிப்பு, அதிலும் நீங்கள் அவசரம் காட்டுங்கள். அந்த ஆயத்தை நாம் முழுமையாக பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள், ஜன்னத்தின் இன்னும் சொர்க்கத்திற்கும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள்? என்ன செய்தால் சொர்க்கம் கிடைக்குமோ அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் அவசரமாக வாருங்கள் என்று பொருள். இப்ப ஜன்னத்தின் இன்னும் சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள்னா, சொர்க்கத்தை உங்களுக்கு கடமையாக்கி தரக்கூடிய, சொர்க்கத்தை உங்களுக்கு அவசியமாக்கி வைக்கக்கூடிய சதகா விரைந்து வாருங்கள், ஹஜ்ஜு அதற்கும் விரைந்து வாருங்கள். எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் அதை செய்வதில் விரைவு காட்டுங்கள். சைத்தான் ஒரு மனிதனை வலுகெடுக்கிற பொழுது இதற்கு இப்பொழுது என்ன அவசரம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையில நம்முடைய எல்லா நல்லவர்களையும் வீணாக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுகிற பொழுது, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல் யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ அவர் ஃபல் யுஅஜ்ஜில், உடனடியாக ஹஜ்ஜை செய்து விடட்டும், அவசரம் காட்டட்டும்னு சொல்றாங்க. இந்த வருஷம் போகலாம்னு மனசுல ஒரு நியத்து வந்து விட்டால் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ அதில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும். பாஸ்போர்ட் எடுக்கணுமா, உடனடியாக எடுக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யணுமா, செய்து விட வேண்டும். யோசிக்க ஆரம்பித்தால் கடைசி வரைக்கும் நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அதற்கான சந்தர்ப்பம் நாம அவசரப்படுத்தாமல் ஹஜ்ஜுக்கான காரியங்கள் ஒருபோதும் கூடி வராது. சரி, நாம போட்டு பார்ப்போம், வந்தா ஹஜ் கமிட்டியில போடுவோம், வந்தால் நாம் சென்று விடுவோம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா முதல்ல எழுதி போற்றணும், வந்தால் அதற்கான தயாரிப்பை உடனடியாக செய்து விட வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல் யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ அவசரம் காட்டட்டும். சரி, நாம் அப்புறம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு வியாபாரம் மட்டும் சரியா பிக்கப் ஆயிட்டோம், மகனுக்கு மட்டும் திருமணம் முடிக்கிறான், மகளுக்கு பேத்திக்குன்னு சொல்லி அப்படியே காலம் காலமாக உங்களுக்கு வேலைகளும் ஏதாவது ஒரு காரியமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமே தவிர நம்மால் அந்த அமலை செய்ய முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நன்மை என்று வந்துவிட்டால் ஜன்னத்தின் அருள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள்னு சொல்றான். சொர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய அமல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் நாம் அவசரம் காட்ட வேண்டும். குறைந்தபட்சமாக சலாத்தை எடுத்துக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் குறித்து ஹதீஸில் சொல்லுகிற பொழுது, இரண்டு நபர்கள் சந்திக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அதில் சலாம் சொல்லுவதற்கு யார் முந்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நன்மை அதிகம் பெற்றுக் கொள்ளவர்கள். ஒரு நிறைய சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சலாம் சொல்லுவதற்கு நாங்கள் முந்திக் கொண்டு எவ்வளவு சீக்கிரமாக சொல்லணும்னு நாங்கள் நினைச்சிட்டு போனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தில் முந்திக் கொள்ளுவார்கள். ரெண்டு பேர் வர்றாங்கன்னா நாங்கள் சொல்லுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சலாம் சொல்லி விடுவார்கள். ஒருபோதும் சலாம் சொல்லுவதிலே எங்களால் நபியை முந்த முடியாது. அதுபோல மார்க்கத்திற்கு தங்களுடைய பொருளாதாரங்களை வாடி வழங்க வேண்டும், சதகா செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அதிலும் சஹாபாக்கள் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு காரியம் நன்மை என்று தெரிந்தால் அதில் அவசரம் காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜு, தொழுகை போன்ற கடமையான அமல்களிலே, கடமையான செயல்பாடுகளிலே நாம் அதை நிறைவேற்றுவதில் மிக தீவிரமாக இருக்க வேண்டும். இருக்கிற பொழுது நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லமல்களுக்கும் அபரிவிதமான கூலி உண்டு. கைகால்கள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பின்னால், துன்யாவில் உள்ள எல்லா காரியமும் முடிந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜை விட இளமை காலங்களில் நெருக்கடிகளுக்கு மத்தியில் செய்யக்கூடிய ஹஜ்ஜிற்கு ஒரு பெரும் கூலி இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது. என்ன காரணம்? அதை நீங்கள் விரைவு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே நல்லமல்களில் நாம் துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நல்லமல்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதை நாம் விரைவாக செய்ய வேண்டும் என்கிற நியத்தோடு செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா நல்லமல்களையும் பரிபூரணமாக கபூல் செய்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.